நான் வந்து மு.க. ஸ்டாலினுக்கு போடலாம்னு நினைக்கிறேன். விஜய்க்கு விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு பண்ணணும்னு இருக்கேன். ரேடியம்கே தான் ஓட் பண்ணலான்னு இருக்கேன். நாட் ஃபார் அந்த ரேடியம்கேக்காக இல்லை, ஐம் ஃபேன் ஆஃப் மோடிஜி. ஸோ மோடிக்காக பிஜேபி ஓட் பண்ணோம். ஸோ அவங்க இதில் கூட்டணி வச்சிருக்கிறதுனால ஏடிஎம்கே பண்ண போகிறேன். டிஎம்கேக்கு ஓட் பண்ணுவேன். மாறுதல் கேட்குறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே தான் போட்டுக்கிறாங்க. இது வரையும் ஒரு தடவை நாம் தமிழர் குத்து பார்க்கலாம். எல்லாம் விஜய் கேட்குறாங்களே, நம்மளும் நாம் தமிழர் தான். விஜய் வேணாங்க நம்மளுக்கு. நீங்க யாரு? விஜய் ஓட்டுல இவங்களுக்கு தான். இவங்க ஓட்டுல விஜய்க்கு தான். ஆமா, இப்போதைக்கு நான் வந்து மு.க. ஸ்டாலினுக்கு போடலாம்னு நினைக்கிறேன். எதனால டிஎம்கே போட போறீங்க? ஏன்னா அவர் ரொம்ப வருஷமா இருக்காரு, அவருக்கு தெரியும் அரசியல் எப்படி பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஸோ அதனால அவங்களுக்கு போடுறேன். யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்ல? இந்த எலெக்ஷன்ல வந்து கொஞ்சம் டஃப்பா தான் போவோம். ஆனா மு.க. ஸ்டாலின் வின் பண்ணிடுவாரு. யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இந்த கட்சி வேண்டாம், வர வேண்டாம். நான் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. யார் நல்லா செய்யறாங்களோ அவங்கள வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்திருக்காருல்ல, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்திருக்காரு, புதுசா வந்திருக்காரு. அவருக்கு இத பத்தி எதுவுமே அரசியல் பத்தி தெரியாது. முயற்சி பண்றாரு, பண்ணட்டும். அவருக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபேன்ஸ் வந்து இப்போ எப்படின்னா, ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே வரணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து சினிமா இல்லைல்ல, இது வந்து ஒரு அரசியல், ஒரு எல்லா பொதுமக்கள் இருக்கிற வந்து ஒரு எலெக்ஷன் வைக்கிற அரசியல் இது. ஸோ இதை வந்து கொஞ்சம் சிந்தித்து ஓட்டு போட்டால் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சிந்திக்கணும். இது வந்து ஃபிலிம் இல்லை, மூவி இல்லை. சிந்திச்சு கொஞ்சம் ஓட்டு போட்டால் பொதுமக்களுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும். ஆனா கொஞ்சம் பேர் என்னன்னா, விஜய் வந்துருவாரு, வின் பண்ணிடுவாரு, ஏன்னா அவருக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு அப்படின்னு. அதான் ஃபேன் ஃபாலோயிங் தாங்க இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எத்தனையோ இப்போ கஷ்டங்கள் இருக்கு, லாக்டவுன் இதெல்லாம் வந்துச்சு, அப்போல்லாம் அவர் வந்து வரல. நிறைய பேர் பொதுமக்கள்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, பொதுமக்கள் இறங்கி ஹெல்ப் பண்ணாங்க. அந்த டைம்ல அவர் வரல. இப்போ வந்திருக்காரு, பார்க்கலாமே என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். விஜய்க்கு விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு பண்ணணும்னு இருக்கேன். எதனால விஜய்க்கு போட போறீங்க? விஜய் ஃபர்ஸ்ட் ஆக்டராக எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாரு மக்களுக்கு. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நமக்கு விஜயகாந்த் இருந்தார். ஸோ விஜயகாந்த் வந்தப்போ நமக்கு அவரோட அருமை தெரில. ஸோ அதனால் இப்போ நம்ம விஜய் வந்து அதுக்கப்புறம் விஜய் வந்து வந்திருக்காரு, நல்லது பண்ணுறதுக்காக வந்திருக்காரோ இல்லை புதுசாக ஏதாவது ஒரு மாற்றம் தேவைப்படுது. நமக்கு டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் தான் வராங்க எப்பயுமே. ஸோ எந்த ஒரு மாற்றமும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல, இதுவரை எனக்கு நடந்ததில்லை. ஸோ இப்போது விஜய்க்கு போட்டு சரி அதில் ஏதாவது புதுசாக ஏதாவது ஒன்று நடக்கும், புதுசாக நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் விஜய்க்காக போடுறேன். யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்? தெரியல. ஒரு எதிர்கட்சியாவது வருவார் விஜய். எதிர்கட்சி வந்தா யாரு வின் பண்ணுவாங்க? எதிர்கட்சி யார் வின் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல மேம். ஆக்சுவலாக டிஎம்கேவா ஏடிஎம்கே ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் வருவாங்க. ஆனால் பட்டு விஜய் வந்து ஒரு ஓட்டு வந்து சதவீதம் எடுப்பார். யார் இவங்க வரக்கூடாது அப்படின்னு, ஏன்னா போதும் இவங்க இந்த டைம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி யார் சொல்லுங்க? யார் வரக்கூடாதுன்னெலாம் எனக்கு ஒரு ஐடியா இல்லை மேம். யார் வரக்கூடாது, ஏன்னா என்னோட லைஃப்பில் எதுவும், என்னோட லைஃப்லையும் சரி என்னோட ஃபேமிலியோட லைஃப்லையும் சரி எந்த ஒரு நலத்திட்டமும் எங்களுக்கு பெனிஃபிட்டாக இல்லை. ஸோ அதனால் டிஎம்கே வந்தாலும் சரி ஏடிஎம்கே வந்தாலும் சரி பெனிஃபிட்ஸ் எதுவும் இல்லை அந்த அளவுக்கு. ஸோ அதனால தான் புதுசாக நம்ம மாற்றம் தேடுறோம். அதுக்காக தானே விஜய்க்கு நம்ம ஓட்டு போடுறோம். ஸோ அதனால தான். இப்போ விஜயோட ஒய்ஃப் சங்கீதா அவங்க டிவோர்ஸ் இஷ்யூ போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஆமா. அது எப்படி எஃபெக்ட் ஆகுமா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எஃபெக்ட் அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரில மேம். எஃபெக்ட் ஆகுற மாதிரி தெரில. அது அப்படிதான் வரும்னு எதிர்பார்த்தாங்க நிறைய பேர். பட் ஆனால் அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போது உள்ள அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் க்ரௌடு வருது. பட் க்ரௌட் எல்லாம் ஓட் ஆகுமான்றதே தெரியாது. பட் ஆனால் ஒரு வித்தியாசத்தில் வருவார் விஜய். ஆக்சுவலி நான் வந்து ஏடிஎம்கேக்கு தான் ஓட் பண்ணலாம். எனக்கு ஆக்சுவலி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், ஏடிஎம்கே தான் ஓட் பண்ணலான்னு இருக்கேன். நாட் ஃபார் அந்த ஏடிஎம்கேக்காக இல்லை, ஐம் ஃபேன் ஆஃப் மோடிஜி. ஸோ மோடிக்காக பிஜேபி ஓட் பண்ணோம். ஸோ அவங்க இதில் கூட்டணி வச்சிருக்கிறதுனால ஏடிஎம்கே பண்ண போகிறேன். எதனால, என்ன ரீசன்?
எனக்கு மோடி இப்போ ஆக்சுவலி நம்ம இந்தியா மாதிரி இருக்கிறது காரணமே மோடிஜி தான். நீங்கள் அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் மோடி வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவரை பற்றி அதை எப்படி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டா ஓகே நம்ம அவர் எவ்வளோ நம்ம இந்தியாவுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு. இப்போ லைக் ரீசெண்டாக வந்து லைக் அமெரிக்காவில் வந்து எந்த பிரசிடென்ட் அதிகமாக நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க ஓவரால் அப்படின்னு கேட்டதுக்கு மோடிக்கு தான் வந்து நிறைய சப்போர்ட் வந்திருக்கு. ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்க தெரிஞ்சிருக்காங்க. பட் நம்ம இந்தியாவில் இருந்து நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ஒன்று. இந்த எலெக்ஷன்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த எலெக்ஷனில் இப்போதைக்கு ஏன்னா ஃபோனை ஓப்பன் பண்ணாலே வந்து டிவிக்கே தான் வருது. ஸோ நான் நினைக்கிறது டிவிக்கே வரும்னு நான் நினைக்கிறேன். ஆனா வந்து ஏடிஎம்கே வின் பண்ணணும்னு உங்களோட சாய்ஸ்? ஏடிஎம்கே வின் பண்ணல, பட் என் ஓட்டு அதுக்காக தான் இருக்கும், ஏடிஎம்கேக்காக தான் இருக்கும். பட் டிவிக்கே வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எதனால? போதும், வந்த வரையும் போதும், செஞ்ச வரையும் போதும். அதாவது அதனால எனக்கு வந்து டிவிக்கே வரும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த விஜயோட அரசியல் வருகை எப்படி பாக்குறீங்க மேம்? ஆக்டரா இருந்து இப்போ வந்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் ஏதோ செய்வாரு, மக்களுக்காக ஏதோ செய்வாரு. பட் ஏர்னிங்காக அவர் வந்து படத்துலேயே நிறைய ஏர்ன் பண்ணிட்டாரு. காசுக்காக அவர் வரணும்னு நினைக்கல. சம்திங் ஏதோ செய்வாருன்னு அவர் எதிர்பார்க்குறாங்க, மக்கள் எதிர்பார்க்குறாங்க. பட் பார்ப்போம், அவருக்கு சான்ஸ் கிடைச்சி வந்தாருன்னா கூட ஓகே, 5 years பார்ப்போம் அவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். இப்ப அவங்களோட மிஸ்ஸஸ் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்களா? அது ஒரு கான்ட்ரோவர்சியா நடுவுல போயிட்டு ஓகே. அதனால இதுக்கு ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகும்? அது பர்சனல், ஏன்னா எல்லாருக்கும் பர்சனல் இருக்கும். எல்லாருமே வந்து பர்சனல் நம்ம தலையிடக்கூடாது. இப்போ நம்ம டிஎம்கேன்னு பார்த்தாலும் அவங்க பர்சனல் எவ்வளோ இருக்குது, நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருக்கோம் எவ்வளோ பர்சனல் விஷயம் இருக்குது. ஸோ அது நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. மக்களுக்கு என்ன பண்ண போறாரு அது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. டிஎம்கேக்கு ஓட் பண்ணுவேன். எதனால டிஎம்கே பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு மன திருப்தியாக தான் இருக்குது. இப்போ வந்து போகிறோம் பீச்சுக்கு, ஒரு பசங்க விளையாட்டுக்கு, பொதுமக்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணியிருக்காங்க. இப்போ இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எவ்வளோ பேர் விளையாடுறாங்க, லீவ் டைமில் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து போகிறதுக்கு. இந்தமாரிலாம் பண்ணி கொடுக்குற முதலமைச்சருக்கு நான் அவருக்கு தான் போடணும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த எலெக்ஷன்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக தான் வின் பண்ணணும்னு சொல்லுங்க. அவங்க தான் பண்ணுவாங்களா? ஏன்னு கேட்டால் நிறைய பண்ணியிருக்காங்க, அதனால சொல்கிறேன் மேடம். யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அப்படி சொல்ல முடியாது மேடம், யார் வேணாலும் வரலாம். இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. எனக்கு தெரிஞ்சது வந்து திமுக நினைக்கிறேன். இப்ப விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லைங்களா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யார் வேணாலும் வரலாம் மேடம், அவங்க வரக்கூடாது இவங்க வரக்கூடாதுன்னு வரலாம். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வந்து அரசியல் பண்ணலாம். எல்லாரும் மக்களுக்கு சேவை செய்யணும் தான் வரணும்னு நினைச்சு தானே வராங்க. எப்படி விஜய் வந்து நிறைய ஓட்டு எடுப்பாரா, வின் பண்ணுவாரா? அது சொல்ல முடியாது மேடம். யாரையும் கருத்து கணிப்பு சொல்ற அளவுக்கு நான் இல்லை, அதனால சொல்றேன். என் மனசுக்கு புரிஞ்சதுனால நான் திமுகன்னு சொல்றேன். நீங்க யாருக்கு ஓட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நம்ம நாம் தமிழர் தான் எப்பயுமே. நாம் தமிழர் தான். ஆமா. எதுக்காக நாம் தமிழர் போடலாம்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு எப்பயுமே இதுவரையே 3 தடவை போட்டுருக்க மாதிரி அவரே தான் வரணும். ஓகேவா? என்ன பெனிஃபிட் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் எதுவுமே இல்லைடா, யாரும் வந்து எதுவும் பண்ண போறது இல்லை. இவராது வந்து பண்ணிட்டுமே மாறுதல் கேட்குறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே தான் போட்டுக்கிறாங்க இது வரையும். ஒரு தடவை நாம் தமிழர் குத்து பார்க்கலாம். எல்லாம் விஜய் கேட்குறாங்களே, நம்மளும் நாம் தமிழர் தான். விஜய் வேணாங்க நம்மளுக்கு. சரி, யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த எலெக்ஷன் டஃபா போயிட்டு இருக்கு, யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? வரதா டிஎம்கே தான். அது டிஎம்கே தான் வின் பண்றது. டிஎம்கே தான். யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? யார் வரக்கூடாதுன்னா அது ஒன்னு சொல்லுவாங்க நம்ம கூட இருக்கிறவங்களே, அதனால தான் சொல்றது. உங்களுக்கு என்ன ஒப்பீனியன்? இவங்க வேண்டாம் அப்படி? ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே ரெண்டே பேர் தான். சரி, இப்ப விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லைங்களா, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னத்த நான் சொல்றது, எதுவுமே சொல்றதுக்கு தானே, நோ கமெண்ட்ஸ். ஏங்க நிறைய பேர் வந்து விஜய்க்கு இளைஞர்கள்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. விஜய் பக்கம் நிறைய கூட்டம் எல்லாம் போடுது. அந்த கூட்டம் எல்லாம் எப்படி ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? திரும்பி பாத்தீங்கன்னா வெள்ளம் காட்டு விஜய் ரசிகரை பாத்துக்கோங்க. பாத்தீங்களா, இவங்க தான் விஜய் ரசிகர். இவங்க வந்து இன்னும் வரதுக்கு வந்து எப்படின்னா 5 வருஷம் 6 வருஷம் ஆகும் எல்லாம் ஓட்டு போடுறதுக்கு. அப்படியா? உங்களுக்கு எல்லாம் விஜய் தான் பிடிக்குமா? எல்லாம் விஜய் தானே. உங்களுக்கு யார் போடுவீங்க? நீங்க யாரு? விஜய் ஓட்டுல இவங்களுக்கு தான். இவங்க ஓட்டுல விஜய்க்கு தான். ஆமா, இப்போதைக்கு. இதுக்கப்புறம் வரும்போது எப்படின்னு தெரியல, பார்க்கலாம் இப்போதைக்கு.